முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை. என் அன்பு தங்கமே, காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. நீ இதை பார்த்தாய் என்றால் முழுமையாக கேள் தங்கமே. எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இரு, முன்னோக்கியே நட. இப்பொழுது இருக்கும் உன்னுடைய மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தி அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லை என்றால் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார். வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டோடு இருந்தாய் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை. உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படவில்லை. பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை. ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. படைப்பின் மகத்துவமே அதுதான். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை. நீ படும் துயரங்களும் நீ படும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கின்றது. இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது. முதலில் எதுவுமே கஷ்டமில்லை, சிரமமில்லை என்பதை நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் இருந்தால் மட்டும் போதும். உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு உனது கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள். யாருக்கும் கிடைக்காத ராஜயோகத்தை உன் அப்பா நான் உனக்காக கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியோடு தொடங்கு. தெளிந்த மனதோடு இரு. குழம்பாதே, தடுமாறாதே. எதிர்காலத்தை பற்றிய பயம் கொள்ளாதே. நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை கொள்ளாதே. நான் இருக்கும் பொழுது எதற்காக இத்தனை வீண் கவலைகள்? அனைத்தையும் உன் அப்பா நான் சீர்திருத்துவேன். நான் உன் இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள்! இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை அவ்வளவு எளிதில் கைவிட்டு விடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய். தைரியமாக இரு. இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய். அப்பா, நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.